இந்த வீடியோவில் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் பார்க்கலாம். ட்ராவலிங் சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா, இப்போது ஒரு 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 பாத் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். A to B, B to C, C to D, D to A அப்படின்னு இருக்குன்னா எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது ட்ராவல் ஆகணும். A, B, C, D எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் முடியணும். அதாவது இப்போது இங்கே இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே தான் முடியணும். அதுதான் சொல்கிறாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் முடியணும். எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் தான் வரணும். ஓகே, இப்போது A to B, B to A, அகெயின் A to D, D to Aனா இது கிடையாது. ஏன்னா A ஸ்டார்ட் பண்ணுறோம் என் பண்ணுறோம், பட் நட்டில் வருது, ஒரு லூப் மாதிரி வரும். இப்போ A to B, B to A, ஏலேருந்து மறுபடியும் D அப்படின்னா ஒரு லூப் மாதிரி வருதில்ல, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே எக்ஸாக்டாக ஒன்ஸ் மட்டும்தான் ட்ராவல் ஆகணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க A, B, C, D அப்படின்னு சொன்னாங்கன்னா இது எல்லாமே ட்ராவல் ஆகணும், எல்லாமே வந்துடணும், ஒன்று கூட லெஃப்ட் ஆகக்கூடாது. ஆனால் எக்ஸாக்டாக ஒன்ஸ் அது எல்லாத்துலேயுமே கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு டைம் அது எல்லாமே ட்ராவல் பண்ணணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். அதுதான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளமோட கண்டிஷன். ஓகே, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். எல்லாமே அட்லீஸ்ட் ஒன்ஸ் கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஒன்ஸ் வந்துடணும். ஓகே, லூப் மாதிரி வரக்கூடாது. இப்போது இந்த ப்ராப்ளமுக்கு பார்க்கலாம், ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ட்ராவலிங் சேல்ஸ்மேன்னாலே இந்த டயக்னல் இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஓகே, பாருங்கள், இதோட டயக்னல் இன்ஃபினிட்டியாக இருக்குது. நார்மலாக நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். ஸோ நம்ம எல்லாமே இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸான்னு செக் பண்ணோம். இதில் மொத்தம் 5 ரோஸ் 5 காலம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸு. ஸோ இது என்னென்னு ஒரு பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது பேலன்ஸ்டாக இருக்குன்னா ரோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து காலம் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்படி தான் ரோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இருக்கிறதுல எது ஃபஸ்ட் ஒனில் மினிமம் 12, அடுத்ததில் மினிமம் 13, நெக்ஸ்ட்டில் மினிமம் 15, 15, 12. அதை வச்சு ரோ டிஃப்ரென்ஸ் பண்ணணும். அடுத்தது வந்ததில் காலம் டிஃப்ரென்ஸ். இருக்கிறதுல இது காலம் 0, இதில் 0, இதில் மினிமம் 1, இதில் 0, 0. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு காலம் டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். இப்போ ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங். ரோ ஸ்கேனிங்கில் எக்ஸாக்ட்லி 1 0 தான் இருக்கணும். அப்படி இல்லை 2 0 மேலே 0னா ஸ்கிப் பண்ணிடணும். எக்ஸாக்டாக 1 0 வந்துச்சுன்னா ரோ ஸ்கேனிங்கில் வெர்டிக்கல் லைன் அப்படியே எல்லாத்தையும் பார்க்கணும். முடித்த உடனே காலம் ஸ்கேனிங் பார்க்கணும். காலமில் எக்ஸாக்ட்லி 1 0 இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை அலோகேட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் லைன் வரையணும். இப்படியே ஃபுல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லா ஜீரோஸும் டேலி ஆகணும், இல்லை அலோகேட் ஆகணும், அந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது ரோ ஸ்கேனிங்கில் ஒரே ஒரு 0 இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிடணும். அடுத்தது ரோ ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது ஒரு 0 இருக்குது. ஸோ இதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு ரோவில் ஒரு 0 இருக்குது, இதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் லைன். அடுத்ததுலேயே ஒரு 0 இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் லைன். அடுத்தது ரோ ஸ்கேனிங்கில் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணி வெர்டிக்கல் லைன். ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். எத்தனை லைன்? 1 2 3 4 5. ஸோ 5 ஈக்குவல் டு 5. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அப்போது இது இருக்கிறதுனால இந்த சொல்யூஷன் இது ஆப்டிமல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம்னாலே ஷார்ட்டஸ்ட்டு டியூரேஷன், அதே மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ எங்கே அதே இடத்துல எண்ட் ஆகணும், எல்லாமே எக்ஸாக்டாக ஏதாவது ஒன்ஸ் அது வந்துடணும் அட்லீஸ்ட்டுன்னு. இப்போது இதுக்கே பார்ப்போம். இது நீட்டாக எழுதலாம். ஸோ இப்போ நம்ம இதை டியூரேஷன் ஷார்ட்டஸ்ட் பார்த்து எழுத போகிறோம். ஏ எங்கே வருது? ஸோ ஏ 5. இப்போது ஏ டு இ, நெக்ஸ்ட்டு பிலேருந்து பி டு சி, சிலேருந்து டி, சி டு டி, அடுத்தது டி டு பி, நெக்ஸ்ட்டு இ டு ஏ. ஸோ இதை அப்படியே கலெக்ட் பண்ணி எழுதுனா எப்படி வரும்? ஏ டு இ, அது இ டு ஏ, நெக்ஸ்ட்டு பி டு சி, C to D,
அதே மாதிரி அதாவது பி டு சி, சிலேருந்து டி, அகெயின் டி டு பி. ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி தானே வருது. இப்போ இது பாருங்கள், இதுவும் ஒரு லூப் மாதிரி வருது. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே எண்ட் ஆகலை, இது ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இது கிடையாது அப்படின்னு. ஸோ இந்த பாத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா இதுலேயே என்ன பண்ணுவோம், அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் மினிமம் நான் ஜீரோ காஸ்ட் எலிமெண்ட் இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் செக்ஷன். இப்போ இதிலேயே நெக்ஸ்ட் மினிமமான இது ஜீரோக்கு அடுத்து இதில் நெக்ஸ்ட் எது மினிமம்னா 1. ஸோ அதை நம்ம நான் ஜீரோ எலிமெண்ட்டாக நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அதுதான் த நெக்ஸ்ட் மினிமம் நான் ஜீரோ காஸ்ட் எலிமெண்ட் இந்த காஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் 1. ஸோ we try to bring into the solution. இந்த 1 வந்து நம்ம அலோகேட் ஆகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ண போகிறோம். இப்போ இந்த 1 வந்து நான் ஜீரோவாக எடுத்துக்கிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி அலோகேஷனாக எடுத்துகிட்டு நம்ம அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம 1 தானே கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருக்குதா, இங்கே ஆல்ரெடி 0 தானே அலோகேட் ஆகிருக்கு. இப்போ இனி நம்ம இதை 1ஆக நம்ம அசியூம் பண்ண போகிறோம். அலோகேட் பண்ணி இதுக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் சொல்யூஷன் வருதான்னு. ஸோ நான் இங்கே எடுக்கிறனால இந்த 0வை நான் அடிக்கிறேன். ஸோ இதை அசியூம் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ரோ ஸ்கேனிங் அந்த மாதிரி நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. இது நான் ஜீரோவாக எடுத்துக்கணும். அடுத்ததில் பாருங்கள், அடுத்த 0 வந்து இதில் 2 0 இருக்குது, வராது ரோ ஸ்கேனிங். அடுத்ததில் ஓகே ஒரே ஒரு 0 இருக்குது, ரோ ஸ்கேனிங்னால வெர்டிக்கல் லைன் வரைகிறாங்க. அடுத்ததில் ஒரு 0 இருக்குது, ஸோ வந்து வெர்டிக்கல் லைன் வரைகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 0 இருக்குது, வராது. அடுத்தது காலமில் செக் பண்ணுறாங்க. காலமில் பார்க்கும்போது காலம் ஸ்கேனிங்கில் ஒரு 0 இருக்குது, ஸோ ஹரிசாண்டல் லைன் வரைகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலமில் இந்த 0 எடுத்திருக்காங்க, ஸோ ஹரிசாண்டல் லைனாக வரைகிறாங்க. அடுத்தது இதை வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஏன் செலக்ட் பண்ண முடியாதுன்னா ஆல்ரெடி இந்த இப்போ காலமில் பார்க்கும்போது ஒரு 0 இருக்குது, இதுவும் நான் ஜீரோ மாதிரி தானே. பட் இதை செலக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த ரோல் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எடுக்கக்கூடாது. அப்போ நம்ம இதை தான் அசியூம் பண்ண போகிறோம். இதை அசியூம் பண்ணி இப்போ இதுக்கு செக் பண்ண போகிறோம். ஏன்னா 1 வந்து நான் ஜீரோ, 1 தான் அலோகேட். இப்போ இங்கே ஆல்ரெடி அடித்தாச்சு, ஸோ இங்கே வருது. இங்கே பார்த்தா 2 0 2 அலோகேஷன் இருக்குது, ஸோ இது பாசிபிள் இல்லை. அதனால் நம்ம இதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதையே வந்து அடிச்சிருவோம். அப்போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்த்தா ஆகாது. ஏன் ஆகாதுன்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து பாருங்கள், இப்போ எத்தனை அலோகேஷன் இருக்குது, 1 2 3 4 5 அலோகேஷன் கரெக்டாக இருக்குது. பட் உங்களுக்கு வருதான்னு பாருங்கள், லூப் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போது என்ன வருது, A to B, அடுத்தது B to C, நெக்ஸ்ட்டு C to D, அடுத்தது D to B, நெக்ஸ்ட்டு E to A அப்படின்னு அலோகேஷன் வருதா. இப்போ இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்ப்போம். A to B, B to C, C to D, D to B. ஸோ இது ஒரு லூப் மாதிரி வருது. இப்போ A to B, B to C, C to D, மறுபடியும் D to B, அப்புறம் அடுத்தது தனியாக E to A. இது வந்து அந்த மாதிரி வரல, இது தனி லூப் மாதிரி வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ 1 அசைன் பண்ணும், அதே மாதிரி இந்த 1 அசைன் பண்ணி பார்ப்போம், இதை அடிச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இனிமேல் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் வரும், அன்டில் நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் பார்த்து எல்லாம் கவர் ஆகி வர மாதிரி. ஸோ இந்த 1 இருக்கட்டும். இப்போ நான் இந்த 1 அசைன் பண்ணி இந்த 0வும் அடிச்சிட்டு போகிறேன். இதுவும் அதை இதவே எடுத்துக்க கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 0 எடுத்துகிட்டு இது மட்டும் போட்டு பார்ப்போம் வருதான்னு. ஸோ இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணோம், இந்த 1 எடுத்துகிட்டு இதை எடுத்துட்டோம் கரெக்டாக. ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோனால இதையும் அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1ஐயும் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1 கன்சிடர் பண்ணுறதுனால இதை அடிக்கிறோம். ஓகே, ஏன்னா இந்த 1 நான் ஜீரோ தானே. இப்போ நார்மலாக வந்துட்டு ரோ ஸ்கேனிங் பாருங்கள், இதில் வராது, ஏன்னா 2 0 இருக்குது, 2 0 இருக்குது. இப்போ காலம் ஸ்கேனிங்னா இதை எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் ரோ, அடுத்தது காலம் ஸ்கேனிங் இதை எடுத்துகிட்டு ஹரிசாண்டல் ரோ. வேறு என்ன வருது, சாரி ஆக்சுவலாக நான் ஒரு ரோவே ஸ்கிப் பண்ணிட்டேன், வெறும் 4 தானே போட்டிருக்கேன். இதை பார்த்து எழுதுறதுல ஒரு ரோ ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம மறுபடியும் அதே பண்ணலாம். எப்படின்னா இந்த 1 எடுத்திருக்கேன், இதை அடிச்சிட்டேன். இப்போ இந்த 1 தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் அடிச்சிடலாம். இப்போ நார்மலாக ரோ ஸ்கேனிங் பண்ணும்போது இதில் 2 0 இருக்குது, பண்ண முடியாது. பட் இதில் ஒரு 0 இருக்குது, ஸோ பண்ணலாம். அப்போ வர்டிக்கல் லைனு. அடுத்தது பாருங்கள், இதில் 2 0க்கு வராது. இப்போ நெக்ஸ்ட்டு காலம் ஸ்கேனிங்,
ஸோ இது இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் லைன் காலம் ஸ்கேனிங்னா. நெக்ஸ்ட்டு இது இல்லை, இங்கே இருக்குது ஒரே ஒரு 0. ஸோ ஹரிசாண்டல் லைன் வரைகிறாங்க. வேறு என்ன இருக்குது? எல்லா ஜீரோஸும் அடிச்சாச்சு. எத்தனை அலோகேஷன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் 5 ஈக்குவல் டு 5. இந்த பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்ப்போம். இது ஏ பி சி டி இ, BCDE. இப்போ பார்ப்போம். A to B, நெக்ஸ்ட்டு B to C, ஓகே, C to D, ஓகே, D to E இருக்குது, E to A. ஸோ இப்போ இந்த பாத்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? கரெக்டாக ஏல ஸ்டார்ட் ஆகி ஏல முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. BCDE எல்லாமே கவர் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷனே. இதுக்கு தான் நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ஏலேருந்து பிக்கு 1. ஸோ கொஸ்டினில் ஏலேருந்து பிக்கு என்ன 13. ஸோ 13 ப்ளஸ் அடுத்தது பிலேருந்து சிக்கு போகுது. ஸோ பிலேருந்து சிக்குன்னா என்னது 14 ப்ளஸ் சிலேருந்து டிக்கு போகுது. ஸோ சிலேருந்து டிக்குன்னா 15. ஸோ 15 ப்ளஸ் டிலேருந்து ஈக்கு போகுது. ஸோ டிலேருந்து ஈக்குனா 16 ப்ளஸ் இலேருந்து ஏக்கு போகுது. ஸோ இலேருந்து ஏக்கு போனால் 12. அப்போது 13 + 14 + 15 + 16 + 12. அப்போது ஆன்சர் வந்து 70. இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு பாத்தோடைய ஆன்சர். அண்ட் இதுதான் அந்த டியூரேஷன். இது ஷார்ட்டஸ்ட்டு பாத். இதை மறுபடியும் சொல்கிறேன். நார்மலாக நம்ம வந்து பேலன்ஸ்டானு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரோ டிஃப்ரென்ஸ், காலம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பாத்து ட்ராவலிங் சேல்ஸ்மேனாக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே எண்ட் ஆகணும். அதே மாதிரி எல்லா பாத்துமே ட்ராவல் ஆகணும். லூப் மாதிரி வரக்கூடாது. அதுதான் மெயினே. ஸோ இப்போ வந்து இதுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு லூப் மாதிரி தான் வருது. A to E, E to A, B to C, C to D, மறுபடியும் D to B. இது ஒரு ரெண்டும் லூப் மாதிரி தான் வருது. ஸோ இந்த ஜீரோவை நம்ம இந்த இதை ஆப்டிமல் சொல்யூஷனாக எடுத்துக்க மாட்டோம். இதில் நெக்ஸ்ட்டு மினிமம் எதுன்னு பார்த்தா 0க்கு அடுத்து பார்த்தா 1 தான் மினிமமாக இருக்குது. ஸோ அந்த 1 தான் நான் ஜீரோவாக எடுத்து கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் நான் இங்கே பண்ணேன். இங்கே 1 வெறும் இங்கே மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இதை எடுக்கலை, இதுவும் எடுக்கலை. ஏன்னா ஒன்றா தான் எடுத்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடாக பண்ணுவோம். இந்த 1 எடுத்து செக் பண்ணி பார்த்தா நமக்கு மறுபடியும் லூப் மாதிரி தான் இங்கே வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து இந்த 1க்கு பதிலாக இந்த 1 எடுத்து பார்த்தா வருதான்னு செக் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக வெறும் இந்த 1 எடுத்துகிட்டு வேறு எதுவுமே இந்த 1 கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் வரலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 1 எடுத்துகிட்டு இப்போ இந்த 1 எடுத்தால் வருதா இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. அப்படி சப்போஸ் இங்கேயும் வரலன்னா இந்த 1 எடுத்துகிட்டு இந்த 1க்கு செக் பண்ணணும். ஓகேவா? அப்படி இதுக்கும் வரலன்னா நெக்ஸ்ட்டு மினிமம் என்னவோ அதுக்கு தான் செக் பண்ணணும். இப்போ இந்த 1 எடுத்துகிட்டு இந்த 1 எடுத்தால் வருது ஆன்சர். அதனால் இதுதான் அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இந்த 1 கன்சிடர் பண்ணுறீங்கன்னா வெறும் இந்த 1 வச்சு செக் பண்ணணும். 1 0 வச்சு செக் பண்ணணும். வரலை அப்படின்னா அடுத்த இந்த 1க்கு அடுத்த 1 செலக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து வரலை. அதனால் என்ன பண்ணுறாங்க? இந்த 1 எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த 1 எடுத்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஆன்சர் வந்துச்சு. சப்போஸ் வரலைன்னா இந்த 1 எடுத்துகிட்டு அடுத்து இந்த 1 எடுக்கணும், இது வேண்டாம் அப்படின்னு எடுத்து தான் செலக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் போட்டுகிட்டே தான் வரணும். எதில் வந்து இந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து வருதோ அதுதான் வந்துட்டு ட்ராவலிங் சேல்ஸ்மேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் எண்ட் ஆகணும். எல்லாமே எக்ஸாக்டாக ஒன்ஸ் அது வந்துடணும். லூப் மாதிரி வரக்கூடாது. இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத். இப்படி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.